அதனால அதை படிக்கிறது இந்த இந்த யதார்த்தமான தொண்டு தான் உங்களை வாழ வைக்குமே தவிர இந்த பட்டம் பவுசெல்லாம் உங்களை வாழ வைக்காது, பக்திக்கு கொண்டு போய் சேராது. நான் சொன்ன மாதிரி பக்தியை மறந்தால் அவன் உங்களை மறந்து விடுவான் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வழிபாட்டை நிறைவு செய்து, நாதன் விரும்பும் அடியார்கள் நல் விருந்தாய் உண்பதற்கு எழுந்தருள்க, ஈந்து அமுது செய்தருள்க, சிவபுண்ணியம் பெற்றுள்க, சாப்பிட்டு விட்டு பிறகு தீபாராதனை கண்டு மகிழ்ச்சி அடைந்து சிவபுண்ணியத்தோடு ஒவ்வொரு மாதம் திருவாதிரையும் மறக்காமல் வந்து சேர்ந்து விடுங்கள், மறக்காமல் வந்து சேர்ந்து விடுங்கள். திருவாசல் நாவுக்கரசுடைய தேவாரத்தை பாடணுங்கிற எண்ணத்தோட வாங்க. 300 பதிகத்தில் 200 பதிகம் முடிஞ்சு போச்சு, இப்போ 100 பதிகம் தான் இருக்கு. இதையாவது கேட்டு புண்ணியம் அடைங்க. அடுத்து சுந்தர தேவாரம் படிக்க போறோம், அடுத்து திருவாசகம் படிக்க போறோம், அடுத்து திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருமந்திரம், 11ஆம் திருமுறை, பெரிய புராணம் வரைக்கும் பாட போறோம். அதனால பெரிய புராணம் சொல்ல போறோம். இதெல்லாம் அது வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போம், நமக்கு எதுவும் ஆகாது. சைக்கிள் எப்போ விடுவேன்? காசு வரும்போது விடுவேன். காசு எப்போ வரும்? சைக்கிள் வரும்போது வரும். அந்த மாதிரி யமதர்மன் வருவார். எப்படா முத்துவர் முடிஞ்சாலும் கூட்டிகிட்டு போயிடுவேன். முத்துவர் எப்போ முடியும்? முடியாது. முத்துவர் முடிஞ்சாலும் நான் கூட்டிகிட்டு போவேன். ஆக முத்துவர் திருமுறை பாட பாட நமக்கு எந்த பயமும் வராது. திருமுறையில் கலந்து கொள்ளுங்கள், பதிகம் பாடுங்க, பதிகம் பாடுங்க. நான் நாள்தோறும் திறந்தோறும் பதிகம் சொல்லாமல் என் வாயில ஒரு தமிழ் தண்ணீர் குடிக்க மாட்டேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து, எனக்கு விவரம் தெரியாததுக்கு முன்னாடி எங்க அப்பா பாடி எங்க அப்பா சாப்பாடு கொடுப்பாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உட்காந்து கேட்க வச்சுட்டு அப்பா சாப்பிட வைப்பார். தண்ணி கூட தர மாட்டாங்க, அவ்வளோ கொடூரமானவங்க. தண்ணி அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் இல்லை, நான் இல்லை. என் முதல் குருநாதரே என் தந்தை மேலாம் யாரும் கிடையாது. என்னை விட 1000 மடங்கு தர்மம் பண்ண வந்தாரு. நான் நினைப்பேன், நான் அந்த ஆள் மாதிரி தர்மம் பண்ண, அப்படியே தர்மம் எல்லாம் நீ நினைக்கிறீங்க, அந்த ஆளுக்கு தர்மம் பண்ணவே முடியாது. என்ன இருக்கோ அள்ளி கொடுத்துட்டு வந்துடுவார். அப்பேற்பட்ட அந்த அவங்க பண்ண புண்ணியம் தான் எனக்கு நிம்மதியாக, எனக்கு சௌக்கியமா வாழ வைக்கிது. இவங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவருக்கு அந்த இதில் வந்து ஒரு வா போங்கிற வார்த்தை பேச மாட்டாங்க. ஒரு கோபம்னா எனக்கு என்ன தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது. மகாத்மா காந்தி மேல அளவற்ற அன்பு கொண்டிருந்தவர்கள். அப்படி சொல்ல வர, எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உட்கார வச்சு காத்தால 5 மணிக்கு எழுப்பி உட்கார வச்சு காவிரியில் நீராட வச்சு சிவபுராணம், விநாயகர் கவலையும் தேவாரத்தையும் சொன்ன பிறகுதான் சாப்பாடு எடுத்து கையில ஒரு பிடியை கொடுப்பாங்க, ஒரு டம்ளர் தண்ணியை. அப்ப நினைச்சோம், தெரியாதனமா இந்த வீட்டுல வந்து பிறந்துட்டமே, என்னை போட்டு பாடா படுத்துறாரு. ஆனா இன்னைக்கு தெரிகிறது, அன்னைக்கு அவர்கள் செய்த எனக்கு செய்த அந்த நன்கொடை. அன்னைக்கு படுக்கும் போதெல்லாம் ஊர்க்கதை நியாயமே கிடையாது. 8 மணிக்கு எல்லாரும் படுத்துருவோம். அப்ப சிறு தொண்டர் வரலாறை சொல்லுவார், பட்டியல் வரலாறை சொல்லுவார், ஞானியார் சுவாமியின் வரலாறை சொல்லுவார், வள்ளல் பெருமானை பற்றி சொல்லுவார், வடலூருக்கு நடந்தே தோல் வச்சு கூட்டிட்டு போவார், பழனிமலைக்கு காவடியை சுமந்துட்டு போவார், சித்தர்கள் பாட்டை பாடுவார், தாய்மான சுவாமி இந்த ஊர்ல எங்கெல்லாம் தொண்டு செஞ்சார்னு சொல்லுவார், நாயன்மார் வரலாறு தினந்தோறும் நாயன்மார் வரலாறை சொல்லிவிட்டு எங்களை தூங்க வச்சார். எனக்கு நான் படித்ததே கிடையாது. அவங்க எல்லாம் சொன்னதை கேட்டுதான், எப்படி மல்லையா பகவான் வாரியா சொன்னாலும் எங்க அப்பா கேட்டுதான் நான் கத்துக்கிட்டேன். எங்க அப்பா பெரிய புராணம் நிறைய படிச்சவர். அவர் சொல்லுவார், ஒவ்வொரு புராணத்தையும் கரெக்டா சொல்லுவார். அப்படி கேட்டுதான் எனக்கு ஆசை. மகாபாரதம்லாம் சொன்னாருன்னா 5 நாள் 6 நாள் ஆகும் மகாபாரதம் சொல்றது, உரைநடையா சொல்றது. ராமாயணம் சொல்லுவார்கள், தமயந்தி நலச்சரித்திரம் சொல்லுவார்கள், தசரத மகாராஜாவுடைய அவனுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை சொல்லுவாங்க, அகத்தியனுடைய வரலாறை சொல்லுவார்கள். அவங்க எங்க படிச்சாங்கன்னு தெரியல, அவங்க அப்பா சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆனால் அன்னைக்கு திண்ண பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க. ஆனா அவங்க சொன்ன அந்த ஞானம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஞானமாக வந்திருக்கிறதுன்னு சொன்னா, அதான் ஈந்துவதற்கு எங்க அப்பா அப்பயே சொல்லுவார், நீ படிக்கிற தேவாரம் உன்னை கைவிடாதப்பா, கவலைப்படாத, ஈசன் உன்னை கைவிட மாட்டான்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தாரு. ஒரு சின்ன பேப்பர்ல லெட்டர். அப்ப லெட்டர் போட்டார், ஒரு லெட்டர், இங்கிலாந்து லெட்டர். நான் வச்சிருக்க பத்திரமா அதை எழுதுறார், கவலைப்படாதே, ஐயாரப்பனும் தாய்மானவரும் உன்னை காப்பாற்றுவார், திருமுறை இருக்கிற வரையிலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் சென்றாலும் வருத்தப்படாதேன்னு எழுதி. அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்னை வரையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதனாலதான் உங்களுக்காக நான் பாடுபடுறேன், உங்களுக்காக சைவத்துக்காக பாடுபடுறேன். நான் மட்டும் சொல்றேன், எல்லாரும் பாடுபடுறாங்க, நிறைய பேர் பாடுபடுறாங்க. அவங்கள நானும் ஒருத்தன்.